ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விராட் கோலி ப்ராக்டிஸில் ஆடிய ருத்ரதாண்டவம், ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே நேற்று வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அகேன்ஸ்டான ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் செஷனில் மாஸ் காட்டியிருக்காங்க. டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 days முன்னாடியே அவங்க வந்துட்டு சேப்பாக்கு வந்துட்டாங்க. டீம் மீட்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு செட்டில் டவுன் எல்லாம் ஆனதுக்கப்புறமா நேற்று அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராக்டிஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் செம மாசவே இருந்திருக்கு. கேப்டன் ரோஹித் சர்மா தான் ப்ராக்டிஸ் செஷனையும் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ கௌதம் கம்பீர் ஃபர்ஸ்ட் டைம் கோச் ஆனதுக்கப்புறமா விளையாட போகிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் இது. ஸோ அவருடைய பங்களிப்பும் நிறையாவே வந்துட்டு இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாக்கு வந்துட்டு 2 டாஸ்க் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இதில் 2வது டாஸ்க் என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பும்ராவை வந்துட்டு ரோஹித் சர்மா வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ 2 ஓவர் வந்து ஃபேஸ் பண்ணணும். இதில் வந்து டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஆடக்கூடாது. அவருடைய நார்மல் அண்ட் நேச்சுரல் கேம் அவர் வந்து ஆடணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு கொடுத்தது கம்பீர். ஸோ பும்ராவை வந்து ஃபேஸ் பண்ணி அவரோட நேச்சுரல் கேம் ஆடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஏன்னா ஹிட்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2023 ODI வேர்ல்டு கப்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீட்டாக வந்து பையன் வந்து எப்பவுமே வந்து அந்த ஒரு அதிரடியான ஆட்டம், ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதை கன்வெர்ட்லாம் பண்ண மாட்டார். அந்த செஞ்சுரி அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவர் கிடையாது. டீமுக்கு என்ன வேணும், டீமுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட் வேணும். ஸோ அந்த ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு அவர் போயிடுவார். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலரை நம்ம வந்துட்டு அட்டாக்கிங்கில் ஆடுறோம் அப்படின்னா, ஸோ ரோஹித் சர்மாவோட மைண்ட் செட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸோ ஒரு குவாலிட்டியான பவுலர் இந்த மாதிரியான டெலிவரிஸ் தான் போடுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அதிரடி தான் ஆடணும் அப்படின்னா எப்படி வந்து அந்த ஷார்ட்டை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரோஹித் சர்மாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உள்ள வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலியும் வந்துட்டு பும்ராவை வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ விராட் கோலிக்கு அந்த மாதிரியான டாஸ்க் இது கிடையாது. பும்ராவை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க். பட் ஆனால் வந்துட்டு விராட் கோலி ஸோ வேற லெவலில் வந்து பும்ரா ஃபேஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பும்ராவுக்கு நிறைய வந்துட்டு இன்னவுட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொடுத்துருக்காரு. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் அவர் வந்து நெட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணது யாஸ்தயாலும் விராட் கோலியும் ஆர்சிபியில் டீம்மேட்ஸாக இருந்திருக்காங்க. யாஸ்தயாலோட டெக்னிக் என்ன அப்படிங்கிறது விராட் கோலிக்கு நிறையாவே தெரியும். இதுதான் வந்து யாஸ்தயாலோட டெபு இன் டெஸ்ட்டு. ஸோ வந்துட்டு ஒரு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது மேட்ச் அன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா சிராஜ் அதுக்கப்புறம் யாஸ்தயால் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் 11ல் இருக்கிற மாதிரி தான் 11 செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒப்பீனியன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் யாஸ்தயால் யாராவது ஒருத்தருக்கு தான் உள்ள 11ல் இருக்கும். ஸோ அதனால் யாஸ்தயாலோட வந்துட்டு நிறைய டைம்ஸ் பண்ணி இருக்காரு. யாஸ்தயால் தான் வந்து விராட் கோலிக்கு அதிக ஓவர் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் விராட் கோலி ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக டேக் ஆன் பண்ணியிருக்காரு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ரவி அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் 3 ஸ்பின்னர்ஸ். ஸோ 3 பேருமே வந்து ஓவர் போட்டிருக்காங்க. சுப்மன் கில் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நீட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிங் கோலி ஒரு அடித்த ஒரு இமாலயா சிக்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக் பிளேயர்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு முன்னாடி இருந்த செவுத்தில் அடித்து அந்த செவுறு உடையர் லெவலுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா அமைஞ்சிருக்கு. செவுறு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்ம வந்து வச்சிருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்க்குற சிமெண்ட் செவர்லாம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து பிளேயர்ஸுக்கு ஒரு மறைப்பு வச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து வால் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து கிங் கோலியோட அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ கோலியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸில் இந்த மாதிரி சம்பவம் பண்ணிலாம் நம்ம வந்துட்டு பெரிய லெவலில் பார்க்கல. ஸோ இதுதான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் கண்டிப்பாக கோலி செஞ்சுரி போடணும் அப்படின்னு சொல்லி அவரோட ப்ராக்டிஸ் செஷன்லேயே இப்போ ஒரு ஃபயர் தெரியுது அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டான ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே கோலி வந்து ஒரு பெரிய நாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இப்போ எனக்கு தெரியுது. ஸோ கோலியை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில். ஸோ இந்த 2 இன்னிங்ஸில் ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் வந்து ஒரு டபுள் செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் நோக்கி போனார்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். கோலியோட அந்த ஒரு பெரிய டெஸ்ட் நாக்கை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவரோட செஞ்சுரி அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தாண்டி அவரோட டபுள் செஞ்சுரி, அவருடைய டெஸ்ட் 100 அந்த டெஸ்ட் அப்படின்னாலே பிளேயர்ஸ் ஒரு வழி நடத்துகிற விதம், அதே நேரம் அந்த அக்ரெசிவ்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக வந்து தேவைப்படுது. ஸோ கோலியோட அந்த ஒரு இன்சைட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவைப்படுறதுனால ஸோ கிங் கோலி கண்டிப்பாக அந்த தடவை வந்துட்டு ஒரு வெறித்தனமான ஆட்டம் ஆடிதாகணும். அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 2 டெஸ்ட் இருக்குது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. அந்த 2 டெஸ்ட்டையுமே நாங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ண போகிறோம். இந்த ட்ரா அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் வந்துட்டு இது வந்து இந்தியன் டீம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பயமுமே எங்களுக்கு கிடையாது. ஸோ டீம் இந்தியா அப்படிங்கிறது ஜஸ்ட் அதுவும் எங்களை மாதிரி ஒரு டீம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்து வச்சு வரும்போது கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் டன்சித் ஹசான் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஆல்ரெடி வந்துட்டு விராட் கோலி கிட்ட வந்து வம்பிழுத்து ஸ்லெச் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் இருந்தார்னா இனிமேல் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் ஹீட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நேற்றே வந்து இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் விராட் கோலி டன்சித் ஹசான் ரைவலரி இருக்குமான்னு. ஸோ இருந்ததுன்னா அது நல்லா தான் இருக்கும். கிங் கோலியோட அக்ரெசிவ் பேட்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.